பாருங்கள், இப்போது நம்ம 26 ரவுண்டு முடிச்சாச்சு. 26 ரவுண்டு முடித்ததையும் அடுத்தது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம கால் வச்சாச்சு, கை வச்சாச்சு, அப்புறம் வாலும் வச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு வந்துட்டு காது அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரவுண்டில் தான் நம்ம காது அட்டாச் பண்ண போகிறோம். எத்தனாவது ரவுண்டில்? 27th ரவுண்டில் நம்ம காது அட்டாச் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி காது அட்டாச் பண்ணணும். இது வந்து டிசைனுக்காக நீங்கள் கட்டுறதுனா கட்டிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த ரவுண்டில் நம்ம காது அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இது எப்படி காது அட்டாச் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முதல்ல இது வந்து நல்லா இப்படி சப்பையாக பண்ணிக்கோங்க. சப்பையாக பண்ணிவிட்டு இப்போது காதை பாருங்கள். காது வந்து டோட்டலாக 1 2 3 4 5 இருக்கும். அப்போது இப்படி வரணும். ஓகேங்களா? அப்போது இப்படி இந்த நேர் கரெக்டாக இந்த நேர் வரணும் நம்மளுக்கு. அப்போது நம்ம இதில் பாருங்க இப்படி மாட்டி இதை இப்படி இழுத்து சும்மா ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இல்லாட்டி சுற்றி வரும்போது நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது, எங்கே அட்டாச் பண்ணணும். அதனால் இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம இங்கே வரும்போது இப்படி வச்சு இப்படியே 5 ஸ்டிச்சு போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு காது அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், நம்மளுக்கு மார்க்கர் கிட்டேயே வருது. அது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த சைடும் அதே போல் இப்படி பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடு வரணும். இப்போது இந்த சைடு இப்படி சென்டராக இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து இதுலேருந்தே இப்படி ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் இப்படி முன்னாடி நம்மளுக்கு இப்படி இங்கே பின்னாடி தான் இருக்குது. பாருங்கள், இந்த நம்மளுக்கு இந்த இதை விட்டு நம்மளுக்கு இது வருது. அப்போது 2னா அடுத்த ரவுண்டு வரும்போது இங்கே வரும்போது நம்மளுக்கு சேரும். ஸோ இங்கே அப்படியே மார்க்கர் போட்டு வச்சுக்கலாம். போட்டு சும்மா ஒரு 2 இது மட்டும் இழுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இழுத்து வச்சுட்டு இப்போ வச்சு பார்க்கலாம் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு வச்சு பாருங்கள். பாருங்கள், இது இங்கேயும் இது வந்து இப்படியே இங்கே வரும், இது அப்படியே இங்கே வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரும் காது. ஓகேங்களா? இப்போது அப்படியே பின்ன ஆரம்பிக்கலாம். இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டோம். மார்க் பண்ணி வச்சுட்டு அழுங்காமல் அப்படியே வச்சுட்டு பின்ன ஆரம்பிங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே தான் போட்டு வரோம். டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்கணும். டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? 30 இருக்கணும். அதுவும் எண்ணிகிட்டே போடுங்க. 1 இந்த ரவுண்ட் மட்டும் நான் ஃபுல்லாக போட்டு வரேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அடுத்தது பாருங்கள் 13 இதை பிடிச்சு விட்டுடலாம். 13 14 15 நல்லா பாருங்கள் எப்படி விட்றேன்னு. இதில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து பின்னாடி பார்த்து விட்றேன். 16 17 அவ்வளோதான். ஒரு சைடுக்காக நம்ம இணைச்சாச்சு. பாருங்கள், 17 நம்ம ஊசி எதுவுமே யூஸ் பண்ணல, இப்படியே பண்ணியாச்சு. 17 அப்புறம் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். 18 19 20 21 22 23 24 25 26 27 பாருங்கள். அடுத்தது வந்துட்டு
நம்மளுக்கு இந்த ரோவோட சேர்த்து வருது பாருங்க, இப்படி வைக்கிறோம். இப்போ இந்த ரோ கூட சேர்த்துது 27 பண்ணியாச்சு பாருங்க. 27 28 29 30 பாருங்கள். நான் 30 போட்டேன். ஆனால் எனக்கு காது வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஓகேங்களா? காது வந்து ஃபினிஷ் ஆகணுன்னா நான் இன்னும் 2 ஸ்டிச் வந்து போடணும். அதை நான் அப்படியே அடுத்த ரவுண்டு கூட இப்படி அடுத்த ரவுண்டு கண்டினியூ பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அடுத்த ரவுண்டு கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே ரவுண்டில் முடிஞ்சாலும் பரவாயில்ல, அதனால் அடுத்த ரவுண்டு வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து எங்கே இந்த மார்க்கர் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ 27th ரவுண்டில் எனக்கு முடிக்க முடியல, அதனால் 28th ரவுண்டில் 2 ஸ்டிச் இருக்குது. 28th ரவுண்ட் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் க்ரூஷே போடணும், அப்புறம் ஒரு டிக்ரீஸ் போடணும். அதை நான் அப்படியே இதை கவுண்ட் பண்ணிகிட்டே நான் போட்டு வரேன். 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே தான் அதில் 1 பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் போடணுங்க பாருங்கள். 1 2 போட்டாச்சு. இப்போ எனக்கு காது வந்து ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. அதாவது அடுத்த ரவுண்டில் 2 ஸ்டிச்சில் எனக்கு சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஆனால் அடுத்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு என்ன போடணும், 3 சிங்கிள் க்ரூஷே போடணும், அதுக்கப்புறமா ஒரு டிக்ரீஸ் போடணும். அப்போ டிக்ரீஸ் அப்படியே போட்டுடலாம். இவ்வளோதாங்க. இனி எல்லாமே டிக்ரீஸ் ரவுண்டு தான். 3 சிங்கிள் க்ரூஷே போடணும், ஒரு டிக்ரீஸ். 1 2 3 ஒரு டிக்ரீஸ். 1 2 பாருங்க, இதுக்கு மேலேயே இதை போட்டு வரேன். 3 அப்புறம் ஒரு டிக்ரீஸ். 1 2 3 ஒரு டிக்ரீஸ். அவ்வளோதாங்க. இந்த கவுண்ட்டை மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதுங்க. கவுண்ட்டும் இது எப்படி போடுறதுன்னு பழகிட்டிங்கன்னா போதும். நான் ஒர்க் பண்ணுறதும் கூட நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை. ஓகேங்களா? பாருங்கள், காது இப்படி தனியாக வந்துருச்சு. தெரியுதுங்களா? ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்காது, நம்மளுக்கு அழகாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய டால் பண்ணும்போது இன்னும் நல்ல பெர்ஃபெக்ஷன் வந்துடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் எப்படி இருந்தாலும் நீங்கள் இது யோசிக்க வேண்டாம், அப்படியே பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக இந்த ரவுண்ட் கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக டிக்ரீஸ்லேயே முடிஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்டு 29th ரவுண்ட் 2 சிங்கிள் க்ரூஷே போடணும், ஒரு டிக்ரீஸ் போடணும். இனி ஒரே ரோ தாங்க நம்மளுக்கு. இந்த ரவுண்ட் 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். சரிங்களா? அதை அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்த ரவுண்டோட நம்மளுக்கு ஒர்க்கே முடியுதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டாஃபிங் கொடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ வந்துட்டு கையாச்சு, நம்மளுக்கு காது கால் எல்லாம் வச்சாச்சு. இப்போ கடைசியாக ஒரே ரவுண்டுங்க. இப்போ ஃபுல்லாமே நம்ம அப்படியே டிக்ரீஸ் போட்டு வரணும். கடைசி ரவுண்டு இது. கடைசி ரவுண்டில் நம்ம ஒன்றுமே ஒர்க் பண்ண போகிறது இல்லைங்க, ஃபுல்லாக டிக்ரீஸ் மட்டும்தான். ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் நம்மளுக்கு முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், அடுத்தது அப்படியே ஒரு டிக்ரீஸ். கொஞ்சம் டைட்டாக போடுங்க. இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா இப்படி உள்ளே அமுத்திக்கோங்க. இந்த ஸ்பாஞ்ச் இப்படி உள்ளே அமுத்திட்டு இப்படி போடுங்க. சிங்கிள் க்ரூஷேவே எதுவும் இல்லைங்க, ஃபுல்லாக டிக்ரீஸ் தான். ஸ்பாஞ்சை நல்லா உள்ளே அமுத்திக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிரும், அதனால் நல்லா அமுத்திட்டு அப்படியே ஒர்க் பண்ணலாம். மார்க்கர் வரைக்கும் அப்படியே உங்களுக்கு எவ்வளோ 9 சிங்கிள் க்ரூஷே டோட்டலாக வருங்க. அதாவது 9 டிக்ரீஸ் வரும் டோட்டலாக.
பாருங்கள் கரெக்டாக எனக்கு டிக்ரீஸ்லேயே வந்து முடியுது. அவ்வளோதாங்க. இந்த மார்க்கர் அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். த்ரெட்டு இவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நீடில் வச்சு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த ஹோல் வந்து தெரியாத மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். எப்படி மேட்ச் பண்ணணுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஹூக்கில் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இந்த இதை மாட்டி இப்படி நம்ம ஒர்க்கை இழுத்துக்கலாங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறமா ஹூக்கில் இந்த ஹூக் பாருங்கள், இந்த உள்ளன் த்ரெட் பண்ணுற ஹூக் தான், ஷார்ப்பெலாம் எதுவுமே இருக்காதுங்க. பாருங்கள், இந்த ஒவ்வொரு செயின்லேயும் இப்படி இழுக்காமல் சும்மா இப்படி விட்டு விட்டுடுங்க. இந்த ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு செயினை விடாமல் எல்லா செயினுக்குள்ளேயும் இப்படி விட்டு விட்டு எடுக்கலாம். பாருங்க, விட்டு எடுத்துட்டு இப்படி மெதுவாக இப்படி இழுங்க. நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணி இழுக்கும்போது இந்த ஹோல் வந்து கரெக்டாக ஒன்று சேர்ந்துடும். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக, ரொம்ப டைட்டாக பிடிச்சி வெறுன்னு இழுத்தோம்னா ஃபுல்லாக கட் ஆயிருங்க. கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறமா அழுங்காமல் இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்டிச். அவ்வளோதாங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இந்த த்ரெட்டெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம். பக்கத்தில் விடுங்க, நான் தள்ளி விட்டுட்டேன். த்ரெட்டு இப்படி பக்கத்தில் விடணுங்க, தள்ளி விட்றாதீங்க. பக்கத்தில் விடணும். ஏன்னா நம்ம இது ஊசி இது உள்ளே விட்டதே தெரியக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 இது ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஸ்பாஞ்சு இருக்கிறங்காட்டிக்கு நம்ம கொஞ்சம் இதாக விடுங்க. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு த்ரெட்டை கட் பண்ண வேண்டாங்க. அப்படியே உள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே உள்ளேயே இழுத்துட்டு போயிடலாம். கொஞ்சமாக தெரிகிறதையும் உள்ள அமுத்திடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கே தைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நூலெல்லாம் வெளியே வந்துருக்கு இல்லைங்களா? இந்த நூலெல்லாம் கரெக்ட் பண்ணணும். எங்கேயுமே இந்த பிசுறு எதுவுமே தெரியக்கூடாதுங்க. இங்கே எதுவும் தெரியல, இங்கே எதுவும் தெரியல, இந்த கைக்கிட்டையும் எதுவும் தெரியல, இந்த கைக்கிட்ட தெரியுது பாருங்கள். இது எல்லாம் கட் பண்ணி அவசரப்பட்டு எங்கேயுமே நூலை வந்து கட் பண்ணி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இழுத்து விடுங்க. ஓகேங்களா? இழுத்து விட்டுட்டு அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குதுன்னா இப்படி உள்ளே இப்படி அமுத்தி விட்டுருங்க. தெரியாத மாதிரி இப்படி உள்ளே அமுத்தி விட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே வால்கிட்ட இருக்குது.
பாருங்கள், எங்கேயுமே த்ரெட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், எங்கேயும் த்ரெட் எதுவும் தெரியல. கைக்கிட்டையும் எங்கேயுமே எக்ஸ்ட்ரா பீசஸ் எதுவும் தெரியாது. ஹெட்டு பாருங்கள், பாருங்கள் க்யூட்டான ஒரு பன்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒர்க் வரைக்கும் நம்ம நீட்டாக வந்து குரோஷேலேயே நம்ம எல்லாமே முடிச்சிட்டோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம கண்ணும் அந்த மூக்கும் வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அதோட கொஞ்சம் பன்னி மாதிரி தெரியாமல் ஒரு இதாயிரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்துட்டு நம்ம நூலில் ஸ்டிச் பண்ணுறத விட இந்த கடையில் ஐபால்ஸ் எல்லாம் விற்பாங்க, அதை வாங்கி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஐஸ் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணுறது நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான பன்னி ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே வந்து நான் த்ரெட்டு வந்து இன்னும் பெரிய சைஸ் யூஸ் பண்ணியதுன்னா, பெரிய த்ரெட்டும் ஹூக் சைஸும் பெருசாக யூஸ் பண்ணியதுன்னா இதை விட பெரிய பன்னி நம்மளுக்கு கிடச்சிருக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கண்ணு மூக்கும் நான் வச்சுட்டு காமிக்கிறேன். பன்னி முடிச்சாச்சு, எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கண்ணு மூக்கில் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ண தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து வெல்வெட் இதில் பண்ண அதே பன்னி. இது வந்து ஹூக் சைஸ் வந்து 3.5 mm ஹூக் தாங்க. சேம் இதுவும் 3.5 mm ஹூக்கு தான். ஆனால் ரெண்டோட த்ரெட் டைப்பு வேறுங்க. பாருங்கள், சேம் பேட்டர்ன் தாங்க. இதுக்கு என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே பேட்டர்ன் தான். பாருங்கள், இது நோஸுக்கு வந்து நான் ஐபால்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சு ஒட்ட வச்சுருக்கேன். ஒட்ட வச்சுட்டு நோஸ்க்கு அதவே கட் பண்ணி ஒட்ட வச்சுருக்கேன். இதில் கம் போட்டிருக்கேங்க. நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் இதுக்கு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், பேக் சைட் வாழெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஐ வந்து இந்த ஐ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த நேர் குழி மாதிரி வந்திருக்குங்களா கண்ணுக்கு ரெண்டுக்கும். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த டால் பண்ணும்போது அது எப்படி அந்த நேரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பாருங்கள், நான் என்ன கம் போட்டிருக்கேன், இன்னும் கம் காயலை. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் ஒர்க் பண்ணலாம், ஆனால் சேம் பண்ணியாக இருக்கணும், ஓகேங்களா? இது வந்து கம்பல்சரி ப்ராஜெக்ட். நீங்கள் கம்பல்சரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு டால் இதுதான், ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வால் வரணும். பாருங்கள், கண் வந்து நீங்கள் பட்டன்ஸ் கிடைக்கலனா பட்டன்ஸாக வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து த்ரெட்லேயும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது சும்மா த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கட்டியிருக்கு. அது நீங்கள் கட்டுறதுனாலும் கட்டலாம், சிம்பிளாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், இந்த 2 மெத்தட்லேயும் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன டைப் ஆஃப் யான் வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்ன சைஸ் ஹூக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிளாஸ்க்கு பண்ணி அனுப்பணும், ஓகேங்களா? இதுதான் உங்களோட டால் மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு கிளாஸ். அடுத்த கிளாஸில் இன்னொரு அழகான வேறு ஒரு டாலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.